அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தக்காளி வந்து மல்பரியோட சேர்த்து ஊடு பேர தக்காளியை வந்து சாகுபடி செஞ்சுருக்கோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைகள் அடிக்காமல் ஒரே மேலாமைக்கே வந்து ஊச்சியாக வளர்ந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த இதுக்கு வந்து அதிகமான கிளைகள் இருக்கிறதுக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்காக வேண்டியும் இப்போ நம்ம இந்த மருந்து கொடுக்க போகிறோம். நம்ம தக்காளி வந்து போன மாதம் 27/5 வந்து நடவு செஞ்சுருந்தோம். இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ஆயிருக்குது. இது கிட்டத்தட்ட 23 நாட்கள் 24 நாட்கள் ஆகிவிட்டது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 25 நாளில் வந்து இந்த மருந்தை கொடுக்குற போகிறோம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா அமினோஸ், இந்த அமினோஸ்ங்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமினோஸ் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி செடிகளுக்கு வந்து ஃப்ளவரிங் எடுக்கிறதுக்காண்டி இதை நம்ம கொடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிக் வந்து எதுக்காண்டி நம்ம கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கிளைகள் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்காக வேண்டியும் வளர்ச்சிக்காக வேண்டியும் நம்ம இதை கொடுக்குறோம். இப்போ நம்ம மொத்தம் 3 மருந்து கொடுக்க போகிறோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கிறோம். இந்த பாக்கெட்டில் இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் ஒரு 10 பாக்கெட் வாங்கியிருக்கிறோம். இந்த 10 பாக்கெட்டில் இது வந்து போரான். இந்த போரான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சிக்காக தான் நம்ம வந்து இந்த மருந்தை கொடுக்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கிற இந்த வெஞ்சுரி மூலமாக தான் வந்து நம்ம இந்த மருந்துகளை எல்லாம் கலக்கி நம்ம ட்ரிப் மூலமாக கொடுக்க போகிறோம். நம்ம எதுக்கு இந்த ஈவினிங் டயத்தை வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நிறைய நாட்டுக்கோழிகள் வந்து இருக்குது. இந்த நாட்டுக்கோழிகளை வந்து நம்ம தக்காளிக்குள்ளே வந்து நிறைய வந்து அது இறைகளை வந்து ஈவினிங் டைமில் அது உள்ளே வந்து கிளைக்கிறது, அதுலேருந்து கரையான்களை எடுத்து சாப்பிட வைக்கிறது, இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மற்ற டைமில் நம்ம கொடுக்கும்போது அந்த மருந்து கொடுத்து அந்த தண்ணி அந்த இது அதில் இருக்க அந்த சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடும்போது கோழிக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறக்காண்டி நம்ம இந்த டயத்தை வந்து கோழி அதோட செட்டில் அடைய போயிடுச்சு. அதனால வந்து இந்த டயத்தில் நம்ம இதை எடுக்க போகிறோம். இது வந்து 25ஆவது நாளில் நம்ம கொடுக்குறோம். கண்டினியூவாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து என்னென்ன உரங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம மல்பரிக்கு வந்து மானியத்துக்கு வந்து நம்ம எப்படி இதை வந்து எடுக்க போகிறோம். இந்த தக்காளிகள்லேருந்து எவ்வளவு நம்ம வந்து சாகுபடி செஞ்சு இதுலேருந்து எவ்வளவு நமக்கு மகசூல் கிடைக்குது, அதுலேருந்து எவ்வளோ லாபம் கிடைக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் வந்து வரிசையாக ஒன்று பை ஒன்றா நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.